வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிஸ்கெட் பார்க்க போகிறோம். வேர்க்கடலையை வச்சு நம்ம பிஸ்கெட் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா வறுத்து தோலெல்லாம் நீக்கிய வேர்க்கடலையை ஒரு கப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கணும். இது போல் பவுட்ராக்கி எடுத்து ஒரு மிக்சர் பவுலில் போட்டு மிக்சிங் பவுடரில் போட்டுக்குங்க. இப்போ ஜலிக்கி வச்சு 1/4 கப்பு கோதுமை மாவு, மைதா மாவு, எந்த மாவுனாலும் போட்டுக்கோங்க. 1/4 கப்பு பொடி பண்ண சர்க்கரை ரெண்டையும் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரையில் கொஞ்சம் ஏதாச்சும் பரபரப்பெல்லாம் இருக்கும், அதனால் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இதை வெளியே போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா இதுக்கு தண்ணி, பால், நெய், எண்ணெய் எதுவுமே வேண்டியதில்லை. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண நமக்கு உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி வந்துடும். இந்த வேர்க்கடலையில் எண்ணெய் இருக்கும், அந்த கசிஞ்சு வரும். சர்க்கரை போட்டிருக்கோம், அதுவும் கசிஞ்சு வரும். நமக்கு பக்குவத்துக்கு வந்துடும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கை சூட்டுக்கும் அதுக்கும் நல்லா தண்ணி எதுவுமே, பால், தண்ணி, தயிர் எதுவுமே வேண்டாம். ரொம்ப ஈஸியான பொருள். 2 பொருள், சர்க்கரையும் வேர்க்கடலையும் வச்சு அருமையாக வீட்டில் ஹெல்த்தியான பிஸ்கெட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா பேக்கரியில் இருக்கிறத விட நீங்கள் சொன்னால் தான் தெரியும் நீங்கள் செஞ்சது வேர்க்கடலை செஞ்சதுன்னு. முந்திரி எல்லாம் போட்ட மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பார்வைக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அதே அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ அதில் பிசைஞ்ச மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த பிறகு இந்த பிஸ்கெட் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சு வடை எல்லாம் நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு சைடில் இருக்கிற அந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா செஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ அது இருக்கட்டும். இந்த வேர்க்கடலையே 1க்கு 2 1க்கு பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். நட்ஸ் எல்லாம் இருக்கிற முந்திரி எல்லாமே இருந்தால் பரவாயில்ல. இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலையை உடச்சி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு சைடு வச்சு இப்படி அது மேலே வச்சோம்னா நல்லா இவ்வளோ பாருங்கள் அழகாக ஒட்டியிருக்கு பாருங்கள். சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது போல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இவ்வளோதே வந்துச்சு. அந்த 1 கப்பு வேர்க்கடலைக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சட்டியை ஒரு கடாயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்து பதனமாக ஓரத்தில் கையில் பற்றாமல் தூக்கி நடுவில் வச்சுருங்க. வச்சு மூடி ஒரு 40 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. கலர் மாறி இருக்குது. இப்போ தொட்டோம்னா பஞ்சு மாதிரி இருக்கும். ஆறுனா தான் கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் கலரே எப்படி நல்லா இருக்குது. நல்லா வெந்துருச்சு. எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். பாருங்கள் ஆறிடுச்சு. இப்போ பார்க்குற போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.